ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பில் நெல்லை மணிமுத்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோவிலில் கோவிலுக்காக 6 காங்கேய நாட்டு பசுக்கள் வழங்கப்பட்டன. உச்சிஷ்ட கணபதிக்கு தினமும் பாலாபிஷேகம் செய்வதற்காக இந்த 6 காங்கேய பசுக்கள் தானமாக வழங்கப்பட்டன. இந்த பசுக்களை வளர்ப்பவர்கள் கோவிலுக்கு பாலை தானமாக வழங்க வேண்டும். இந்த பசு தான நிகழ்ச்சிக்கு ஆண்டாள் பக்தர்கள் பேரவைத் தலைவர் சக்திவேல் தலைமை தாங்கினார். திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு பசுக்களை வழங்கி பேசினார். இந்த நிகழ்வில் 3வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியன், ஆண்டாள் பக்தர் பேரவை பொருளாளர் சரவணன், நிர்வாக இயக்குனர் கணேசன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆண்டாள் பக்தர்கள் பேரவை நிறுவனர் டாக்டர் சொக்கலிங்கம் செய்திருந்தார். அழிந்து வரும் காங்கேய நாட்டு பசுக்களை பாதுகாக்கும் வகையில் இதுபோன்ற திட்டங்கள் நடத்தி வருவதாக ஆண்டாள் பக்தர்கள் பேரவை நிர்வாகிகள் தெரிவித்தனர். அவருடைய சீரிய முயற்சியில் நாங்கள் பாக்கெட் பால் இல்லாத ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு கோயில்லையும் கொடுக்கணும். அதே நேரம் ஏழையாக இருக்கிற மக்களுக்கு அந்த பசுக்களை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து அதில் ஒரு பகுதியை அவங்க பயன்படுத்திட்டு ஒரு பகுதியை நித்திய அபிஷேகத்துக்கு பால் கொண்டாந்து கொடுக்கணும். இதுதான் எங்களோட உயரிய நோக்கம். அதுபோக இந்த நாட்டு மாட்டு இனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. அதெல்லாம் நிரந்தரமாக ஆக்கணும் அப்படிங்கிறதுனால அதை விருத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் விலைக்கு விற்றுட்டு எங்கேயோ கொண்டு போய் நிறைய இடங்களில் அது வேறு மாதிரியான காரியத்துக்கெல்லாம் கொண்டு போயிடுறாங்க. அதெல்லாம் தடுத்து இந்த நம்ம நாட்டு மாட்டு பசுக்களை நம்ம உலகம் முழுவதும் கொண்டு செல்லணும்னு சொன்னால் இதை வம்சத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது எங்களோட உயரிய நோக்கம். அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இப்போ தாமிரபரணி ஆற்றங்கரையோட உள்ள கோயில்களுக்கு இதுவரைக்கும் ஒரு 32 பசுக்கள் கொடுத்துருக்குறோம். அதுபோக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 5 கொடுத்துருக்கோம். இது போக தமிழ்நாட்டில் இன்னும் பல இடங்கள்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 50 பசுக்கள் நம்ம இது வரைக்கும் தானமாக கொடுத்துருக்குறோம். அத்தனையுமே ஏழை எளிய மக்கள்கிட்ட தான் அந்த பசுக்களை கொடுத்து அவங்க மூலம் அவங்களோட வாழ்வாதாரம் அதோடு சேர்த்து இந்த கோயில்களுக்கும் அவங்களால ஒரு சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கமாக இருக்குது. இது மொத்தம் நம்ம தாமிரபரணி கரையிலே 245 கோயில்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு தீவிர நோக்கத்தோடு போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு வருஷத்தில் அநேகமாக இப்போ 3 மாதத்தில் 37 கொடுத்துருக்கோம். ஒரு வருஷத்தில் அந்த இலக்கை எட்டிடுவோம்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். நன்றி சார்.